இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை 3 அரசர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. முதலாவது நார்வே நாட்டினுடைய புனித ஓலாஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசர். இரண்டாவது அரசர் ஸ்வீடன் தேசத்தை சார்ந்த புனித எரிக் என்பவர், இவரும் ஒரு அரசர். மூன்றாவது புனிதர் என்பவர் டென்மார்க் தேசத்தினுடைய புனித கானூட். இவர்கள் எல்லோருமே 10வது 11வது 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த அரசர்கள். இந்த மூவருமே 3 வெவ்வேறு நாடுகளை சார்ந்த புனிதர்கள். ஆனால் 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 3 பேருமே அரசர்கள். 3 பேருமே அரசர்களாக இருந்தாலும் கடவுளுக்காக ஊழியம் புரிய இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் துறவு சபைகளை ஏற்படுத்தினார்கள், ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள், ஏழை எளியவர்களுக்கான மருத்துவ பணிகளை செய்தார்கள், கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று தான் இந்த 3 அரசர்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். புனித ஓலாஃப், புனித எரிக், புனித கானூட் என்கிற இந்த 3 அரசர்கள். அன்புமிக்கவர்களே, இவர்களை பற்றி தனித்தனியாக அறிந்து கொள்வதற்கு பதிலாக ஒரு பொதுவான காரியத்தை இறைவன் இவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். இந்த உலகத்தில் இறைவனுடைய சித்தம் நமக்கானது எதுவென்றால் நாம் புனித நிலையை அடைவது தான். புனித நிலை என்றால் கத்தோலிக்க திரு அவையில் அறிவிக்கப்பட்ட புனிதர்கள் மட்டுமல்ல, மாறாக இறைவன் நாம் மகிழ்ச்சியாகவும் புனிதத்திலும் வாழவும் வளரவும் தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த புனித வாழ்விற்கான அழைப்பு என்பது வெறும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அல்லது உலக வாழ்க்கையை விட்டு வெறுத்து இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல. யார் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவன் புனிதத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். ஒரு அரசனாக இன்றைக்கு 3 அரசர்கள் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். பெற்றோராக, தாயாக, தந்தையாக, ஒரு குருவாக அல்லது ஒரு துறவியாக, சாதாரண ஒரு பணியை செய்பவராக, எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு புனிதத்துவத்திற்கான அழைப்பு. அந்த அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்வை வாழத்தான் இவர்களுடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு ஒரு பாடமாக அமைகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக இயேசு திருத்தூதர்களை அழைக்கின்றார். நேற்று அவர்களுக்கான அந்த திருத்தூது பணிக்கு, நற்செய்தி பணிக்கு, இறையரசு பணிக்கான அறிவுரைகளை கூறுகிறார். இன்றைக்கு இந்த தூதுரை பணிக்கு, இந்த நற்செய்தி பணிக்கு, இறையரசை கட்டி எழுப்புகிற பணிக்கு என்னவெல்லாம் சவால்கள் வரும், அந்த சவால்களை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கை பாடம் என்பது வெறும் வேத போதக பணிக்காக செல்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த அறிவுரைகள் வெறும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமல்ல. இந்த பணி என்பது நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற இறைவார்த்தை அறிவிப்பவர்களுக்கு மட்டுமானது கிடையாது. இந்த சவால்களை எதிர்கொள்கிற அறிவுரைகள் உங்களுக்கும் எனக்குமானது என்பதைத்தான் இன்றைக்கு நான் முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்றால் பணிக்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நம்மை தயாரிக்கிறார், பயிற்றுவிக்கிறார். பணிக்காக இப்பொழுது நாம் தயார் நிலையில் இருக்கோம். ஆனால் நாம் பணி செய்ய போகிற இடம் எப்படி இருக்கிறது என்பதை முன் உணர்த்தும் வண்ணமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கிறது. அதாவது ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்கிற முதல் வரிகளைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் ஓநாய்களைப் போல சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் இன்றைக்கு இருக்கின்றன. வன்முறையோடும் இன்றைக்கு அவைகள் இருக்கின்றன. அந்த சுயநலத்தோடு இருக்கிற, வன்முறையோடு இருக்கிற, தற்பெருமையோடு இருக்கிற உலக மதிப்பீடுகளுக்கு நடுவில் தான் தாட்சியோடும் எளிமையோடும் செம்மறி ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது, கிறிஸ்தவ சீடத்துவம் என்பது இன்றைக்கு மிகவும் கடினமான ஒன்று. உலகத்தினுடைய மதிப்பீடுகள் இன்றைக்கு வெவ்வேறாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இன்றைக்கு வாழ்வது சவாலான விஷயம் என்பதையே இந்த ஒரு சொல்லாடல் மூலமாக நம்ம ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஓநாய்களுக்கு இடையே செம்மறி ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். அப்படி என்றால் நம்முடைய ஆன்மீக பலம் இன்னும் எவ்வளவு வலுப்பெற்றிருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் இன்னும் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும், நம்முடைய மனதிடன் இன்னும் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த முதல் வரிகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அடுத்தது, இந்த இறையரசு பணியில் நம்முடைய வாழ்வு என்பது ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறார். பாம்புகளைப் போல முன்மதியோடும் புறாக்களைப் போல
கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இறையரசு பணியில் நம்ம தாட்சியோடும் எளிமையோடும் கபடற்றவர்களாக புறாக்களை போல இருக்க வேண்டும், அதே நேரத்தில் முன்மதியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியையும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது. அடுத்தது, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் நீங்கள் துன்பங்களை சந்திக்க நேரலாம், சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், நீங்கள் கைது செய்யப்படலாம், துன்புறுத்தப்படலாம், கொலை செய்யப்படலாம், விசாரணைக்காக அழைத்து செல்லப்படலாம். இந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு அழகான ஒரு அறிவுரை சொல்லுகிறார். என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்பிப்பார். அன்புமிக்கவர்கள், என்ன அருமையான இன்றைக்கு இந்த வாசகத்தை நம்ம கேட்க கொடுத்து வைத்திருக்கிறோம். உங்களுக்காக தூய ஆவியார் பேசுவார். ஐயோ, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையே, எப்படி இவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லுவது என்று தெரியவில்லையே, எப்படி இவர்களிடத்தில் நான் என்னுடைய குறையை எடுத்து சொல்வது என்று தெரியவில்லையே, எப்படி என்னுடைய நியாயத்தை அவர்களுக்கு சொல்வது என்று தெரியவில்லையே, எப்படி இயேசுவை அவர்களுக்கு அறிவிப்பது என்று தெரியவில்லையே என்று குழம்பி போயிருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எதுவுமே பேச வேணாம், தூய ஆவியார் உங்களுக்காக பேசுவார். கடைசியில் நீங்கள் நிலைத்திருந்தால் வாழ்வு பெறுவீர்கள். அன்புமிக்கவர்களே, எத்துணை துன்பங்கள், அதாவது நம்முடைய பயணத்தில் எவ்வளவு இடர்கள் நமக்கு வந்தாலும் இயேசுவை பிடித்து கொண்டு தொடர் பயணத்தில் நம்ம ஈடுபடுகிற நேரத்தில் வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்பதையும் இன்றைக்கு ஆறுதல் செய்தியாக நமக்கு தருகிறார். பல நேரங்களில் இந்த செய்தியை கேட்கிற நேரத்தில் இயேசு நம்மை இறைவார்த்தை பணிக்காக அனுப்புகிறார், கண்டம் விட்டு பல நாடுகளுக்கு போக நம்மை தூண்டுகிறார், நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று நினைக்கலாம். அன்புமிக்கவர்களே, நாடுகளை தாண்டி மறைமாவட்டங்களை தாண்டி நம்ம இறையரசு பணியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்திலேயே இன்றைக்கு இறையரசு பணியை, இறை வார்த்தை பணியை அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் சமீபத்தில் நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவு குழப்பங்கள் நடக்கின்றன. 2-3 நாட்களுக்காக திருப்பலிக்கு சென்றிருந்தேன் ஒரு பங்கிற்கு. திருப்பலி முடிந்த உடனேயே ஒரு வயதான பெற்றோர்கள் இருவர் வந்து, ஃபாதர், எங்கள் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எங்கள் 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஆனால் 2 பேருமே திருச்சபைக்குள்ளே கிடையாது, திருப்பலிக்கு வருவது கிடையாது, அருட்சாதனங்கள் பெற்று பல வருடங்கள் ஆகின்றன, திருமணமும் செய்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல. நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் நல்ல ஒழுக்கங்க தான் கற்றுக் கொடுத்தோம், ஆனால் 2 பேருமே எங்களை விட்டு போயிட்டாங்க. ஒரு செய்தி. அடுத்தது, நம்முடைய குடும்பத்திலேயே விசுவாசம் இல்லாத அல்லது இந்த உலகத்தின் மதிப்பீடுகளின்படி வாழுகிற மக்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலேயே பல நேரங்களில் நாம் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் அதே நேரத்தில் பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் இருக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் கூட சில நேரங்களில் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று குழம்பி போயிருக்கிற நேரத்தில் தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை இருப்பார். நம்முடைய குடும்பத்தில் விசுவாசத்தில் நாம் நிலைத்து நின்றால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் அதிசயங்களை நிகழ்த்துவார் என்கிற அழகான செய்தியை புரிந்து கொண்டு இறை வார்த்தை பணிக்காக இறைவன் நம்மை தயாரிக்க நம்மையே அவரிடத்தில் கையளிப்போம். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.